அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த உலகத்தில் காலத்தை விட மோசமாக தண்டிக்கக்கூடிய ஒரு கொலையாளி யாருமே கிடையாதுங்க. காலம் ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு தண்டிச்சிடும். காலம் தண்டிக்குமா? சஹீஹ் முஸ்லிமில் நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். யூதினி இப்னி ஆதம், ஆதம்னுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான் என்று இறைவன் சொல்கிறான். அனத்தஹ்ரு, நான் தான் காலமாக இருக்கிறேன். காலத்தை திட்டுவதின் மூலமாக ஆதம்னுடைய மகன் என்னை திட்டி என்னை நோவினைப்படுத்துகிறான். எனவே காலத்தை திட்ட வேண்டாம். நான் தான் இரவு பகலையும் மாறி மாறி வரச் செய்கிறேன். நான் தான் அந்த இரவையும் பகலையும் நான் தான் கைப்பற்றவும் செய்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போ காலம் யார்? படைத்த இறைவன் தான். அவனுடைய பிடி எப்படிப்பட்டதாக இருக்கும்? இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், சூரத்துல் ஃபுரூஜில் அல்லாஹு தாலா சொல்லுவான். இறைவனுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும். ஒரு நபர் நம்மளை துன்பப்படுத்தக்கூடிய நேரத்தில், நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய நேரத்தில், நம்மளை ஏமாற்றக்கூடிய நேரத்தில், அந்த இடத்துல அவர்களை சபிக்காமல், அவர்களை திட்டாமல், காலத்தின் மீது அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டால், அதாவது இறைவனின் மீது அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டால், இறைவன் அதனை பார்த்து கொள்வான். சரி, நம்ம இறைவன்கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைக்கிறோம். அதனுடைய கூலி என்ன தெரியுமா? நபித்தோழர் அபி உமாமத்தல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் இப்னு மாஜா மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம்னுடைய மக்களுக்கு சொல்கிறான், சபரத்தை, ஒரு கஷ்டத்தினுடைய காலத்தில், ஒரு துன்பத்தினுடைய நேரத்தில் நீ பொறுமையாக இருந்தா, தசிப்த உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டா. எப்போ? இந்த சதமத்தில் ஊலா, ஒரு துன்பவில் சம்பவத்தின் ஆரம்பத்திலேயே எல்லாம் பேசி முடித்துக்கிட்டு நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் கட்டுப்படுத்தி கொள்கிறேன் என்பது அதுக்கு அர்த்தம் இல்லை. ஒரு துன்பவியல் நிகழ்வுனுடைய ஆரம்பத்தில் இருந்தே உன்னை நீயே கட்டுப்படுத்தி கொண்டு நீ பொறுமையாக நீ இருந்த என்று சொன்னால், லம் அருள லக்க தூன சவாபன் தூனல் ஜன்னா, சொர்க்கம் அல்லாத மற்ற எந்த ஒன்றை கூலியாக இறைவன் கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்வதில்லை. அதாவது அந்த நேரத்தில் நான் கட்டுப்படுத்தி, இறைவனுக்காக கட்டுப்படுத்தி, இறைவனுக்காண்டி நான் பொறுமையாக இருந்து அந்த காரியத்தை இறைவன்கிட்ட ஒப்படைச்சா, அந்த செயலுக்குண்டான கூலியாக இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பானவர்களே, துன்பவின் நேரத்தில் யாரையும் திட்ட வேண்டாம், சபிக்க வேண்டாம், காலத்தையும் ஏச வேண்டாம்.